ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கியா? நம்ம எல்லாத்துக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துலேருந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க எல்லா ஏரியாவுக்கும். எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு ஃபார்மு. இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணால் தான் அடுத்து நம்ம ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கும். கண்டிப்பாக இது எப்படி ஃபில்லப் பண்ண நான் சொல்லித்தரேன் பாருங்கள். நம்ம இந்த பிறந்த தேதி இங்கே போட்டுக்கோங்க. ஆதார் எண்ணு தெரிஞ்சால் ஆதார் எண்ணு போட்டுக்கோங்க. அப்படி மொபைல் நம்பரு, அடுத்து தந்தையின் பெயர் போட்டுக்கோங்க. அடுத்து ஓட்டர் ஐடி இருந்துச்சா ஓட்டர் ஐடி பேர், அடுத்து தாயார் பெயர் போட்டுக்கோங்க. அடுத்து தாயார் ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அதையும் எழுதிக்கலாம். அது துணை கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அவரோட பேர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளர் இது எப்படின்னா 2002 நடந்துச்சு. இதே மாதிரி எஸ்ஐஆர் அதில் உள்ள டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்து 2002 ஓட்டு இல்லை, அதனால் இந்த ஃபார்ம் விட்டாச்சு. அதுக்கு பதிலாக அம்மாவோட அப்பாவோட 2002 உள்ள ஓட்டர் ஐடி அந்த ஃபார்ம் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓட்டர் உங்கள் பிஎல்ஓ வந்திருப்பான், அவங்களோட ஃபார்ம் இல்லைன்னா நீங்களே பார்த்துக்கலாம் ஆன்லைனில். ஓட்டர் போர்ட்டல் .comல போனீங்கன்னா நேரம் இங்கே இருக்குது. இந்த பாரில் ஸ்ட்ரெச்சிங் 2002ன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கடைசி லாஸ்ட் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் தமிழ்நாடு கொடுத்துட்டு தமிழ்நாடுக்குள்ளே போங்க. தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டீங்களா, நேராக அது வந்துடும். உங்கள் இப்போ ஓட்டர் ஐடி அந்த நம்பரை மட்டும் அதில் செட் பண்ணிங்கன்னா வந்துடும். உங்கள் நம்பரு, அது எத்தனாவது 201 எந்த பண்ணுறான், எத்தனை பாகம் எண்ணு, வரிசைன்னு எல்லாமே வந்துடும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே உங்கள் அப்பா பேர், இங்கே உறவினர் எந்த, இது எங்கள் அப்பா இருந்தாலும் எங்கள் அம்மா பேர் போட்டிருக்கேன், மகாலட்சுமி, அது எங்கள் அப்பா பேர் போட்டிருக்கேன். எந்த உறவு முறை கணவர் போட்டிருக்கணும். அடுத்து எந்த மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதின்னு போட்டிங்கன்னா அவ்வளோ. இதுதான் ஃபார்ம் ஃபில்அப். ஈஸின்னு செம்ம ஈஸி. இப்போ எங்கள் அம்மாவுக்கு எழுதியிருக்கேன் பாருங்களேன். எங்கள் அம்மாவுக்கு எழுதிட்டு இங்கே எங்கள் அம்மாவுக்கு வந்து 2002 ஓட்டு இருந்துச்சு, அதனால் அந்த 2002 என்ன இருக்கோ அதை எழுதிக்கிறணும். வெரி ஈஸி தான். இதை ஃபில்அப் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுச்சா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.